ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இந்த இமேஜில் இருக்கிறது அன்றாடம் நம்ம பார்க்குற ஒரு மணலோட மைக்ரோஸ்கோபிக் இமேஜ். நான் நம்ப முடியுதா? பார்க்குறதுக்கு ஏதோ மரகதக்கல், வைரக்கல் மாதிரி இருக்குது. இது எல்லாம் நம்ம டெய்லி பார்க்குற அந்த மணல்லையா இருக்குன்றது ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குது இல்லையா? ஆமாங்க, இந்த வீடியோ இப்படி தான் பல ஆச்சரியங்களோடு இருக்க போகுது. நம்ம டெய்லி பார்க்குற சாதாரண விஷயங்களே ஒரு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா எவ்வளோ ஆச்சரியப்படுத்துன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான பேட்டர்னில் பிரமிப்பாக இருக்குது இல்லையா? இது வேறு எதுவும் இல்லைங்க, வல்காரிஸ் அப்படின்ற ஒரு சின்ன செடியோட விதை. சொல்லப்போனால் நம்ம சக்கரவர்த்தி பூண்டுன்னு சொல்லுவோம். சின்ன வயசில் தலை வெட்டி விளையாடுவோம். அந்த பூ காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு பூவிலிருந்து சுமார் 1700 விதைகள் வரும்னா பார்த்துக்கோங்க. அந்த பூ காஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ டைனி பார்ட்டிகல்ஸாக உருவாகி காற்றுல அப்படியே பறந்து போய் இன்னொரு பக்கம் ஒரு செடியாக முளைக்கும். இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தான் தெரியல. இயற்கை அதிசயம் தான். வாங்க அடுத்த இமேஜை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கு இல்லையா? அது வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சு தான் இது. ஸ்பாஞ்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய போர்ஸ் இருக்கும். இந்த போர்ஸ் தான் அந்த ஸ்பாஞ்சுக்கு அந்த க்ளீனிங் தன்மைகளை கொடுக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பாஞ்சை முறைப்படி க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு சில டைம் நம்ம டாய்லெட்டை விட இந்த ஸ்பாஞ்ச் அசுத்தமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன சின்ன போர்ஸ்லாம் பாக்டீரியா நிறையா வளருன்றாங்க. ஸ்பாஞ்சை ரொம்ப ட்ரையாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க அடுத்த இமேஜை பார்க்கலாம். ஏதோ ஒரு வைரக்கல் போல் இருக்குது இல்லையா? இது வைரக்கல் எல்லாம் இல்லைங்க, நம்ம டெய்லி கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒரு சர்க்கரை தான், சுகர். ஒரே ஒரு சுகர் கிறிஸ்டலை க்ளோஸ்அப் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. எல்லா பிளான்ட்ஸ்லேயுமே சர்க்கரை இருக்குது, ஆனால் அளவு கம்மியாக இருக்குது. கரும்பில் மட்டும்தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாலையும் சீனாலையும் கிறிஸ்டலைஸ்டு சுகர் பண்ணியிருக்காங்க. சர்க்கரை கெட்டு போகாது. சர்க்கரைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதாவது ஈரப்பதத்தை அட்டகாசமாக உறிஞ்சிரும். வாங்க அடுத்த இமேஜை பார்க்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கிறது வேறு எதுவும் இல்லைங்க, ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷோட இளமை பருவம் தான். ஸ்டார் ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா அதோட கைகளை ரீஜெனரேட் பண்ணிக்க முடியும். துண்டிச்சிடுச்சுன்னா மறுபடியும் புதுசாக வளர்த்துக்க முடியும். அண்ட் ஸ்டார் ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 35 வருஷம் வரை வாழக்கூடியது. நாம் வழக்கமாக ஸ்டார் ஃபிஷ்ஷை 5 ஆர்மில் தான் பார்த்துருக்கோம். நான் ஒரு சில ஸ்டார் ஃபிஷ்க்கு 50 ஆர்ம்ஸ் வரை இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், அதிசயம் தான். வாங்க அடுத்த இமேஜை பார்க்கலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கிறது இது வேறு எதுவும் இல்லைங்க, வுட் செல்ஸ். உலகின் உயரமான மரம் 100 மீட்டர் வரை வளரக்கூடியது. உலகின் சின்ன மரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு தான் இருக்கும். மரங்களுக்கு வயோதிகமே கிடையாது. பூச்சிகள், நோய்கள் மற்றும் நாம் கட் பண்ணுறதுனால தான் மரங்கள் தன் உயிரை விடுது. மரம் ஆக்சிஜன் தான் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு சில மர வகைகள் பார்த்திங்கன்னா நிலத்தடியில் இருக்கிற தண்ணியை எடுத்து காற்றுல ஸ்ப்ரெட் பண்ணோன்னா பார்த்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஒரே ஒரு ஏக்கரில் இருக்கிற மேப்பிள் ட்ரீ பார்த்திங்கன்னா சுமார் 75,000 லிட்டர் தண்ணியை பூமியிலிருந்து உறிஞ்சி காற்றுல வாட்டர் வேப்பராக கொடுத்துரும். ஸோ மரம் இருந்தால் மழை வரும்னு இதனால தான் சொல்கிறாங்க போல். உலகின் மிக பழமையான மரம் 5000 வருஷத்துக்கு முன்னாடின்னா பாருங்களேன், அதோட இடத்த சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க, யாரும் போய் வெட்டிடக்கூடாதுன்னு. வாங்க அடுத்த இமேஜை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு இது ஒரு ஓவியம் போல இருக்குது இல்லையா? இது வேறு எதுவும் இல்லைங்க, பட்டாம்பூச்சிகளோட விங்ஸ் தான். பட்டாம்பூச்சிகளோட இறகுகளும் பார்த்திங்கன்னா மீன்களை போல் செதில்கள் கொண்டது. இந்த ஸ்கேல்ஸ் தான் பட்டாம்பூச்சிக்கு அழகான கலரை கொடுக்குது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பட்டாம்பூச்சிகள் தன்னோட கால்களை வச்சு டேஸ்ட் பண்ணுது. அது எந்த பூவில் போய் உட்காருதோ அந்த பூ என்ன டேஸ்ட்டுன்றதை அதோட கால்களே அதை உணர்ந்துடும். மொனார்க் பட்டர்ஃப்ளைஸ் பார்த்திங்கன்னா சுமார் 2500 மைல் வரை பறந்து மைக்ரேட் பண்ணக்கூடியது. உலகின் மிகப்பெரிய பட்டர்ஃப்ளை 7 இன்ச்சு வரை வளரும். வாங்க அடுத்த இமேஜை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற வேறு எதுவும் இல்லைங்க, இவர் ஒரு மாத்துன்னு சொல்லப்படுற குருட்டு பட்டாம்பூச்சி வகை. பட்டாம்பூச்சிகளோட பெரியப்பான்னு சொல்லலாம். ஒரு சில மாத் பார்த்திங்கன்னா தன்னோட உருவத்தை இன்னொரு இன்செக்ட் போல் வளர்த்துக்கும். உதாரணத்துக்கு ஒரு ராணி தேனி போலவோ ஒரு குளவி போலவோ. எது இதுகளை வேட்டையாடுதோ அதே போலவே இது மாறிடும் அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. இந்த தேனீக்களை போல் உருவான மாத் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக தேன் கூட்டுக்கு உள்ளேயே போய் தேனை குடிச்சிட்டு வந்துடும்னா பார்த்துக்குங்களேன், எவ்வளவு தந்திரம், எவ்வளவு நுட்பமான அறிவு. வாங்க அடுத்த இமேஜை பார்க்கலாம். இதை பார்த்ததும் கொஞ்சம் யோசிச்சிருப்பீங்க, ஏதோ கயிறுன்னு. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய கயிறெல்லாம் இல்லை, நம்ம நார்மலாக தையல் மிஷினில் யூஸ் பண்ணுற நூல் கண்டோட நூல் தான். மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பார்த்தீங்களா? உங்கள் கையில் ஒரு மைக்ரோஸ்கோப் கிடைச்சா நீங்கள் எதெல்லாம் பார்ப்பீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க அடுத்த இமேஜை பார்க்கலாம். பார்க்குறதுக்கு இது பொமரேனியன் நாய்க்குட்டி மாதிரி முசுன்னு முடி இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு ஜம்பிங் ஸ்பைடர் தான். ஸ்பைடர்ஸ் பார்த்திங்கன்னா அட்டகாசமான வேட்டைக்காரங்க. ஒரு சில ஸ்பைடர்ஸ் பார்த்திங்கன்னா மீன் வலை போல் ஒரு வலையை அவங்க 2 கைகளுக்கு நடுவில் வச்சு பூச்சிகளை மீன் பிடிக்கிறது மாதிரி பிடிச்சு சாப்பிடுவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன்.
ஸ்பைடர்ஸோட கால்கள் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் மூலம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே வேகமாக ஆக்ட் பண்ணக்கூடியது. இப்போ பார்த்ததுலேயே உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் எதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அட்டகாசமான இமேஜஸ் ஆகட்டும், அதை பற்றின சுவையான தகவல்கள் ஆகட்டும். இந்த மைக்ரோ வேர்ல்டு பார்த்திங்கன்னா பல பார்ட்ஸில் இருக்குது. சஜஷனில் வர பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒவ்வொரு இமேஜையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களை டான்னு வந்து சேரும். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குற வர திஸ் இஸ் பலே பாண்டியன் ஷைனிங் ஆஃப். டாடா, பை பாய்.